கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த நாமத்திலே எல்லாரையும் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்கே சங்கீதம் 137 சங்கீதத்திலே முதல் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அருமையானவர்களே, இங்கே பாபிலோன் ஆறுகள் நடுவே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம் என்று. எனக்கு அருமையானவர்களே, நாம் சில நேரங்களிலே நாம் எதை நினைத்து அழுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இங்கே இஸ்ரவேலர்களை பார்க்கும் பொழுது, தேவ ஜனங்களை பார்க்கும் பொழுது, சிறைபிடிக்கப்பட்டு போனவர்கள் அங்கே பாபிலோன் ஆறுகள் அருகே அங்கே உட்கார்ந்தாங்க. ஆனா அவங்களுடைய நினைவிலே எது வருதுன்னு சொன்னா, அங்கே சீயோனை அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் உட்கார்ந்துங்கிற இடம், அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இடம், அவர்கள் பிரயாணப்பட்டு போகிற இடம் பாபிலோனா இருக்கலாம். ஆனா அவங்க சிந்தையில இருக்கிற இடம், அவங்க இருதயத்துல இருக்கிற இடம், அவங்க நினைவில இருக்கிற இடம் அது சீயோனா இருக்கிறது. தேவ பிள்ளையே, இன்றைக்கும் கூட நீங்க எங்கே கடந்து போனாலும், எங்கே நீங்கள் இருந்தாலும், எங்கே நீங்க அமர்ந்தாலும், இன்னைக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்கள் நினைவிலே இருக்க வேண்டியது சீயோனாய் இருக்க வேண்டும். தேவனுடைய வீடாய் இருக்க வேண்டும், தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்க வேண்டும், தேவனுடைய சபையாய் இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இங்கே அவர்கள் உட்கார்ந்து அழுதார்கள். எப்பவுமே ஒரு மனிதன் உட்கார்ந்து அழுகிறான் என்று சொன்னால், அந்த மனிதன் அதிகமான துக்கம் அவன் இருதயத்தில் இருக்கும்பொழுதுதான் அவன் உட்கார்ந்து அழத் தொடங்குவான். எனக்கு அருமையானவர்களே, இங்கே பாபிலோன் ஆறுகள் அருகே அங்கே தேவனுடைய ஜனங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே நீங்கள் எதை நினைத்து அழுது கொண்டிருக்கிறீங்க? நீங்க எங்கே இருந்து அழுது கொண்டிருக்கிறீங்க? நீங்க எந்த நிலையில உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறீங்க? கர்த்தர் உன் அழுகை ஆனந்த களிப்பாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நெகேமியா எருசலேமுடைய ஆலயத்தை குறித்தும் அலங்கத்தை குறித்தும் நிலைமையை குறித்தும் அவன் அறிந்து கொண்ட பொழுது அவன் உட்கார்ந்து அழுதான் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்பொழுது அறிஞர்கள் எருசலேமுக்காக நெகேமியா உட்கார்ந்து அழத் தொடங்கினானோ, அப்பொழுதே அவனுக்குள்ள அதிக பாரம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த அதிகமான பாரமும் வாஞ்சியும் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அந்த அலங்கத்தை கட்டி முடிக்கும்படியாய் எதிர்ப்புகள் மத்தியிலே ஜெயத்தை ஆண்டவர் அவருக்கு கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட உங்க வாழ்க்கையிலே ஆண்டவரை குறித்து, சபையை குறித்து, அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து, ஊழியங்களை குறித்து உங்களுக்குள்ளே ஒரு பாரம், உட்கார்ந்து அழுகிற ஒரு பாரம் உங்களுக்குள்ளே இருக்குமே ஆனால் ஆண்டவர் உங்களை கொண்டு அந்த காரியத்தை செய்வார். கர்த்தர் உங்களை கொண்டு அந்த காரியங்களை நிறைவேற்றக்கூடியவராய் இருக்கிறார். இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் எகிப்திலே அடிமையாய் இருந்த ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தி கொண்டு வந்த வேளையிலே அவர்கள் தங்கள் இருதயத்தினாலே எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் தங்கள் இருதயத்தினாலே எகிப்துக்கு திரும்பினார்கள். ஐயோ, அங்கே இறைச்சியை சாப்பிட்டோமே, வெள்ளரிக்காயும் வெங்காயத்தை சாப்பிட்டோமே அப்படின்னு அவங்களுடைய இருதயம் எகிப்துக்கு நேராய் திரும்பினது. ஆனா கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு நேராய் அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். ஆனால் அவருடைய இருதயமோ எகிப்துக்கு திரும்பினது, அடிமைத்தன வீடாகி எகிப்துக்கு திரும்பினது என்று சொல்லி பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, இன்றைக்கு நீ எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய்? உன் அழுகையும் உன் பாரமும் உன் அங்கலாய்ப்பும் உன் கண்ணீரும் இந்த உலகத்துக்குரியதா இருக்கிறதா? உன் மாம்ச இச்சைக்குரியா இருக்குதா அருமையானவர்களே? அல்லது பரத்துக்குரியதா இருக்கிறதா? தேவ திட்டத்துக்குரியதா இருக்கிறதா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு நீங்கள் எதற்காக அழுது கொண்டிருக்கிறீங்க அப்படி என்பதை. ஆக கர்த்தருக்காக அழுவோன்னு சொன்னா, அருமையானவர்கள் அழிந்து போகிற ஆத்மாக்காக அழுவோன்னு சொன்னா, அருமையானவர்களே பரலோக ராஜ்யத்துக்காக தேவ நீதியை பெற்றுக்கொள்ள, தேவ ராஜ்யத்திலே சுதந்திரித்துக் கொள்ள அழுவோன்னு சொன்னா, பாரப்படுவோன்னு சொன்னா, அதை கர்த்தர் நிறைவேற்றுவார்.
பாபிலோன் ஆறுகள் அருவே அங்கே சீயோனை நினைத்து அழுத தேவ ஜனங்களை ஆண்டவர் ஒரு நாளிலே சீயோனிலே கொண்டு வந்து அவர்களை ஆராதனை பண்ணும்படியாய், அவர்களை மகிழ்ந்து களி கூறும்படியாய் செய்தார். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமான காரியத்துல நீங்கள் உங்க இருதயத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பாரப்படுவீங்கன்னா, கண்ணீர் விடுவீங்கன்னா, அழுவீங்கன்னா, ஆண்டவர் அதை கேட்டு அந்த அழுகையின் சத்தத்தை மாற்றி ஜெயதொனியை உங்கள் வாழ்க்கையிலே தொனிக்க செய்வார். ஆக இன்னைக்கு கர்த்தருக்காக அழுங்கள், கர்த்தருடைய சமூகத்துக்காக பாரப்படுங்க, அழிந்து போகிற ஆத்துமக்காக பாரப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.